உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மரியாதையா பேசணுமா? நீ என்னமோ ரொம்ப மதிப்பு மரியாதையோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஊரே காரி தூணு துப்புது. கேவலமா நடந்துகிட்டு மரியாதைய பத்தி நீ பேசுறியா? சித்தப்பு, தலையே ஆடக்கூடாது. வால் எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுது? தலை ஆடல, அதான் இந்த வால் ஆடுது. ஆமா, உங்க அம்மாவை நான் என்ன மரியாதை குறைவா பேசிட்டேன்னு மரியாதையா பேசுங்கன்னு சொல்ற. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாம் மரியாதை ஒரு கேடு. ஒன்ன மாதிரியே உங்க அப்பனுக்கும் ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டவதானே உங்க அம்மா. அதுக்கு புருஷனை விட்டு கொடுத்தவதானே இவ. மாயா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஒன்னும் நடக்காத விஷயத்த சொல்லல. இவள மாதிரியே இவ அம்மாவும் இவ அப்பனுக்கு ரெண்டாம் தாரம் தானே. நீ சூர்யாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி இந்த அம்மா எதுக்காக ஏமாத்தி உங்க அப்பனை உங்க அம்மாவுக்கு விட்டு கொடுத்தாளோ, இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படியே பிச்சைக்காரத்தனமா முறை பண்ண வந்திருக்கா. அரை பவுன்ல நகையா? துர்கா, மரியாதையா பேசுங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன என்ன பண்ணுவ நீ? ஒழுக்கம் கெட்டு போன உனக்கு முறை செய்ய வந்த இவளும் ஒழுக்கம் கெட்டவளதான் இருக்கணும். 3 பொண்ணுங்கள உங்க அப்பனுக்கு பெத்தாளோ இல்ல வேற யாருக்கெல்லாம் பெத்தாளோ யாருக்கு தெரியும்? என்ன சொன்ன? ஐயோ துர்கா, ஐயோ சாமி, என்ன இந்த அடி அடிக்கிறா? ஏய் மா, என்னமாச்சு? பாரு மாப்ள, மாதாஜி அடிச்சிட்டான். ஏய், உனக்கு என்ன தைரியம் தான் எங்க அம்மாவை கை நீட்டி அடிப்ப? துர்கா, சூர்யா, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவை நீ கை நீட்டி அடிப்ப? அவங்க என் அம்மாவை பத்தி என்ன வார்த்தை பேசினாங்க தெரியுமா? ஆமா சூர்யா, மாயா துர்கா அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க. அத்தை, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அதுக்காக பெரியவங்க கூட பார்க்காம இப்படி கை நீட்டி அடிக்கலாமா? அவங்க எனக்காக காசில இருந்து வந்து இங்க தங்கியிருக்காங்க. சூர்யா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் திரும்ப காசிக்கே போயிடுறேன். அம்மா, என்னம்மா? நீங்க என்ன விட்டும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. உங்க உருவத்துல தான் நான் தாராமாவே பாக்குறேன். நீங்க எப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கணும். இல்லப்பா சூர்யா, இதுக்கப்புறமா என்னால இங்க இருக்க முடியாது. என்ன தடுக்காதப்பா, நான் காசிக்கே கிளம்பி போயிடுறேன். அம்மா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க என்னை விட்டுலாம் போக கூடாது. நடந்ததுக்கு வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். டேய் மாப்ள, அடிச்சது அவ, நீ ஏன்டா மன்னிப்பு கேக்குற? அவளை கேட்க சொல்லு. நீ ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க என்ன பத்தி பேசுறதா கூட பரவாயில்ல, ஆனா என் அம்மாவை பத்தி என் அக்கா தங்கச்சிங்களை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க. அதுக்காக தான் அடிச்சேன். அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? மாப்ள உன்னையே எதிர்த்து பேசுறாடா. இங்க பார், இப்ப நீ மன்னிப்பு கேட்கல, இந்த வீட்லயே இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளியே போ. மன்னிப்பு கேக்குறியா, வெளியே போறியா? சூர்யா, துர்காமா வெளியே போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, வேண்டாம் சூர்யா, அவங்க இங்கே இருக்கட்டும் சூர்யா. தேவிமா, நீ பேசாம இரு. சூர்யா, அத்தை, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க.
இப்ப நீ அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? மன்னிப்பு கேக்குறியா இல்லையா? துர்கா ப்ளீஸ் அம்மாக்காக மன்னிப்பு கேட்டுருமா ப்ளீஸ். மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்போ மன்னிப்பு கேட்க மாட்டல்ல? சூர்யா 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 துர்கா வீட்டை விட்டு வெளியே போ. இருக்கட்டும் சூர்யா. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்னங்க பேசுங்க. பொறுமையா இருக்கிறது? எங்க அம்மாவை அடிச்சிருக்கா, மன்னிப்பு கேட்க சொன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா. விடாதடா மாப்ள, வெளிய புடிச்சு தள்ளு. காரணமே இல்லாம மன்னிப்பு கேட்க சொன்னா ஏய். நான் எப்படி? நான் உன்கிட்ட விளக்க எதுவும் கேட்கல, மன்னிப்பு கேட்கல. இங்க இருந்து கிளம்பு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள ப்ளீஸ். நான் நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? உன்னதான் வெளியே போ. ஐயோ சூர்யா துர்கா அம்மா வெளியில போக சொல்லாத சூர்யா. ப்ளீஸ் சூர்யா. தேவிமா. அம்மா இங்க இருக்கட்டும் சூர்யா. வேண்டாம் போகாத துர்கா. துர்காமா நீங்க போகாதீங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா போகாதீங்க. சுண்டக்கா. துர்காமா வேண்டாம் துர்காமா. நீங்க இங்க இருங்க துர்காமா. ப்ளீஸ் துர்காமா. சூர்யா வேண்டாம் சூர்யா. துர்காமா இங்க இருக்கட்டும் சூர்யா. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா போகாதீங்கம்மா. என்னை விட்டுட்டு இல்ல செல்லம். போகாதீங்கம்மா. நீ அழாதடா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. சூர்யா சிஸ்டர் வாங்கங்க. வாங்க. அங்க பாருங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அப்பா அம்மா வரணும்னு சொல்லியிருக்காங்க. துர்காமாவும் நீங்களும் வரணும். இங்க பாரு தேவிமா, துர்கா உனக்கு இனிமேல் அம்மாவே கிடையாது. அவங்க எல்லாம் எதுக்கும் வரமாட்டாங்க. எப்பவும் போல நான் மட்டும்தான் வருவேன். நான் உன்னை கூட்டு போறேன், வா. இல்ல சூர்யா, இன்னைக்கு அம்மா அப்பா 2 பேருமே வரணும். அப்படி வரலன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். சரி, அப்ப போகாத. அப்பாடா. சிஸ்டர், உங்க பிளான் இப்பதான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இத இப்படியே ஊதி பெருசாக்கணும்னா துர்காவையும் மாப்பிளையும் ஈஸியா பிரிச்சு விட்டுறலாம் சிஸ்டர். என்ன சொன்ன? என்னையே கை நீட்டி அடிச்சிட்டால, அவளை நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். ஆ. அப்ப கிளம்புங்க. முதல்ல போய் சாமியார பார்த்துட்டு வந்துருவோம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.